ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோஸுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸாக பத்திரிக்கை வைக்க போயிட்டுருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் எடிட் பண்ணவே டைம் கிடைக்கல. மாட்டு பொங்கல் அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா மட்டன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்து இட்லி சுட்டு மட்டன் குழம்பு தாங்க இன்றைக்கி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி காலையிலே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு டியூட்டி போகிற டைமு. சரி, காலையிலே நான்வெஜ் சீக்கிரம் எடுத்துகிட்டு நம்ம சமைச்சு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பிடலான்ட்டு 8:30 மணி போல் ஆனதும் பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் ரெடி பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி மாட்டு பொங்கல் அன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பும் சுட சுட இட்லி தாங்க செஞ்சுருந்தேன். அதுக்காக இப்போ மட்டன் குழம்பு வைக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளிலாம் சோற வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்போயே பார்த்தீங்கன்னா அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். கண்ணாடி பாட்டிலில் தாங்க வைப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் தனியாக மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மட்டனை பார்த்தீங்கன்னா இப்போ குழம்பு கூட ஆட் பண்ணி சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ குழம்பு ஒரு பக்கம் கூட்டி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு சைடு டீ போட்டு குடித்தாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பும் ரெடி பண்ணி தாளித்து இறக்கிட்டேங்க. இப்போ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா தன்ஷி தான் சாப்பிட போகிறான். அவள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து 2 இட்லி வச்சு அதில் மட்டன் குழம்பும் கொஞ்சம் மட்டன் பீஸும் வச்சு சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பாருங்கள் 3 பேருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு 8:30 மணி போல் தாங்க காலையிலே. ஏன் காலையிலே ரெடி பண்ணான்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு டியூட்டிங்கிறதுனால காலையிலே மட்டன் எடுத்துகிட்டு சமைச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு தான் டியூட்டிக்கு போகிற மாதிரி நான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 இட்லி வச்சு சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. மட்டன் கறிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம குக்கரில் ஒரு 2-3 விசில் வேக வச்சு நம்ம தனியாக கிரேவி பண்ணோன்னா அந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து போயிருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஓவர்வியூ வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக மாப் போட்டு க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஏன்னா பொங்கல் டைம்னாலே நம்ம டெய்லியும் டே ரொட்டீன் ஒர்க்கில் க்ளீனிங் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமாக செஞ்சுட்டு தான் இருப்போம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் மட்டன் எடுத்துகிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஓவர்வியூ வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக மாப் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 யூனிட் கிட்டத்தட்ட துணிலாம் சேர்ந்துருந்துச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி முன்னாடி காய வச்சாச்சு. போர்ட்டிகோவில் தான் பார்த்தீங்கன்னா 3 கொடி கிட்டத்தட்ட கட்டியிருக்கோம். அந்த 3 கொடியிலையுமே நான் உள்ளாரே தாங்க துணிலாம் காய வச்சுருவேன். அதே போல் துணி ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியும் சைக்கிளும் வாட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம வீட்டில் இருந்த தண்ணி வச்சு கழுவி வச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேரீலாம் பார்த்தீங்கன்னா அயர்ன் பண்ணுறதுக்கு நான் பக்கத்தில் உள்ள கம்மாபுரத்தில் கொடுத்துருந்தேங்க. அதை போயிட்டு வாங்கிட்டு வந்துடலான்ட்டு செலவிக்கு கொடுத்துருந்தேன். 4 சேரீயும் வாங்குறதுக்கு மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நான் போயிருந்தேன். 4 சேரீக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சேரீக்கு 50 ரூபா. ஆக்சுவலி நமக்கு இருக்கிற பரபரப்பான ஒர்க்குக்கு சேரீலாம் உட்காந்து அயர்ன் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. சேரீலாம் ரொம்ப வருஷம் ஆகுது அயர்ன் பண்ணி. சரி, நம்ம செலவை ஷாப்லேயே கொடுத்துடலான்ட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து செலவு பண்ணி அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பத்திரிக்கை வைக்க நிறைய ஊருக்கு போகணும், நம்மளுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் போகணும். அதனால் சேரீ கரெக்டாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக சேரீலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வச்சுட்டு என்னுடைய மாமியார் வீட்டுக்கு தாங்க மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி ஈவினிங்காக போயிருந்தோம். ஆக்சுவலி அங்கே நிறைய மாடு இருக்கிறதுனால மாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படைச்சிட்டு இருந்தாங்க. நானும் போயிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்துடலான்ட்டு போனோம். அவங்க வீட்டு தெய்வத்துக்கு படைச்சிட்டு இருக்கும்போது அங்கேயே பார்த்தீங்கன்னா படைக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஒரே வழியாக பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாழை வச்சு அதில் சுட சுட சாதம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, வடை, அப்பளம், முட்டை, பாயாசம் எல்லாமே செஞ்சு சாமியும் கும்பிட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தன்ஷியும் தர்ஷனும் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து இங்கே தான் இருந்திருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம வீட்டு ஒர்க்கு, ட்ரெஸ் வாங்க போனது, அது மாதிரி நிறைய ஒர்க் இருக்கிறதுனால பசங்களை பார்த்தீங்கன்னா சர்வேஷ் கூட விளையாண்டுட்டுன்னு அங்கேவே விட்டுருந்தேன். சர்வேஷ் குட்டியும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். படைச்சி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு சாதம்லாம் போட்டு கறி குழம்பு, அதுக்கப்புறம் வடை, பாயாசம், சாம்பலம் எல்லாமே சாப்பிட்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா தன்ஷி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வேஷ் குட்டி, நான், தர்ஷன், என்னோடய ஓப்டியார், நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடியாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நைட்டு இப்படி தாங்க இருந்துச்சு. அங்கேருந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பாருங்கள், the next day. கருநாள் அன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோங்க. ஆக்சுவலி என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா டைம் கம்மியாக தான் இருக்குது, சீக்கிரமாக எல்லோரும் மூளைக்கு மூளை போய் பத்திரிக்கை வச்சாதான் சீக்கிரம் நம்ம பத்திரிக்கையெல்லாம் வச்சு முடிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. கருநாள்லாம் எங்கேயும் செலிப்ரேட் பண்ண தேவையில்ல, பத்திரிக்கை வைக்க கிளம்பிடலான்ட்டு அன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை வைக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க.
என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்னுடைய புது வீடு அழைப்பதற்கு கண்டிப்பாக வந்துடுங்க. நான் கட்டியிருக்கிற புது வீட்டுக்கு உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோஸில் தான் என்னால் இன்வைட் பண்ண முடிஞ்சது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்குங்க. தனியாக என்னால் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. காலையில் பத்திரிக்கை வைக்க போனால் நைட்டு தான் வீட்டுக்கு வர மாதிரி ஆகுது. ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக வந்துடுங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் மறக்காமல் வந்துடுங்க. நீங்கள் வரக்கூடாதுன்னு நான் யாருக்கும் ரூல்ஸ்லாம் போடலை. அனைவரும் வரலாம். சிதம்பரம் பெரியார் டெப்போவில் இறங்குனீங்கன்னா எம்ஆர்வி நகரில் தாங்க நம்ம வீடு இருக்குது. வெளியிலே பார்த்தீங்கன்னா பெரிய பேனர்லாம் நாங்கள் வந்து வச்சுருப்போம். நீங்கள் எம்ஆர்வி நகர் டெப்போவில் இறங்கி எம்ஆர்வி நகர் வந்தாலே போதும். நம்ம வீட்டுக்கு வர விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக வாங்க. ஆக்சுவலி நான் வந்து இவங்க வர வேணாம் அவங்க வர வேணான்னு நான் யாருக்கும் ரூல்ஸ் போடலைங்க. பொதுவாக எல்லாரையும் என்னோடய வீட்டுக்கு நான் இன்வைட் பண்ணுறேன். வந்து எங்கள் எல்லாரையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தாராளமாக போகலாம். எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸை என் மனசார நான் வாழ்த்தி கூப்பிட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வடலூர் வந்தாச்சுங்க. வடலூர் எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்னோடய இன்ஜினியர் சாருக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிடலான்ட்டு இங்கே வந்திருந்தோம். சார் பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தாங்க இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வடலூர் பக்கத்துலேயே தான் இருக்குது வீடு. அதனால் அங்கே வச்சுட்டு போயிடலான்ட்டு இப்போ நாங்கள் வந்து என்னோடய ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கூட வேலை செய்கிறாங்க, ஸ்டாஃப் தான் அவங்க. சரி ஃபஸ்ட்டு இங்கே பத்திரிக்கை வச்சுட்டு, ஏன்னா நம்ம அந்த ஒரு லைனில் போகும்போது அங்கே முக்கியமானவங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த லைன் ஃபுல்லாக அடைச்சி நம்ம வச்சுட்டு தான் அடுத்த ஊருக்கு போவோம். அங்கேயே காலை சாப்பாடும் சாப்பிட்டாச்சுங்க. இட்லி சட்னி அதுக்கப்புறம் பொடியெலாம் வச்சு கொடுத்தாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இப்போ நாங்கள் வந்து ஆர்ச்சிக்கு போயிட்டுருக்கோம். ஆர்ச்சி வழியாக எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பண்ருட்டி தாங்க போயிட்டுருக்கோம். பண்ருட்டியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த நாத்தனார், ஒரு நாத்தனார் தாங்க எனக்கு, என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஓன் சிஸ்டரு. ஸோ அவங்களுக்கு பத்திரிக்கை வச்சு கொடுக்கலான்னு இப்போ நாங்கள் காடாம்புலியூருக்கு வந்திருக்கோங்க. காடாம்புலியூரில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து காட்டாண்டி குப்பம் உள்ளே போயிட்டு அங்கே கொஞ்சம் பத்திரிக்கை வைக்க வேண்டியது இருந்தது. காட்டாண்டி குப்பத்தில் பத்திரிக்கை வச்சுட்டு அங்கேருந்து இப்போ நாங்கள் பண்ருட்டி தாங்க இப்போ வந்து பாலத்தை கடந்துகிட்ருக்கோம். நீங்களே பாருங்கள் பண்ருட்டி பாலம். இங்கே நான் ரீசெண்டாக எப்போ போனேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய திருமணம் ஆனதுக்கப்புறம் விருந்துக்கு இங்கே வந்திருந்தேங்க. பண்ருட்டிக்கு என்னுடைய நாத்தனார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இப்போது வீடு குடி போகிற பத்திரிக்கை எடுத்துகிட்டு வரேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய நாத்தனார் வீடு குடி போயிருந்தாங்க. அந்த குடி போகிறதுக்கு நான் வந்து அவங்களுடைய ஹவுஸ் வார்மிங்க்கு வந்திருந்தேன். அது நைட்லேயே போனதுனால யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு போனது. அதுக்கப்புறம் இப்போ தாங்க என்னுடைய நாத்தனார் வீட்டுக்கு போகிறேன். இப்போ பண்ருட்டியில் என்ட்ரன்ஸ் ஆயாச்சுங்க. இப்போ என்னுடைய நாத்தனார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து ரிட்டன் சேம் பாலத்து வழியாக வந்துட்டு கொள்ளுக்காரங்கூட்டன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக விருத்தாச்சலம் போகிற ரோடுங்க. பண்ருட்டி கொள்ளுக்காரங்குட்டியிலேருந்து ஒரே ரோடு விருத்தாச்சலம் ரோடு. நாங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகிறோம். போகும்போது பார்த்தீங்கன்னா சேத்தியத்தோப்பு கூட்டுரோடு வடலூர் வழியாக வந்தோம். இப்போ கொள்ளுக்காரங்குட்டை வழியாக பார்த்தீங்கன்னா கோட்டேரி அக்கா ஊருக்கு போயிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு அங்கேருந்து கண்டியங்குப்பம் விருத்தாச்சலம் அதுக்கப்புறம் சின்னவடாடி பட்டி அந்த ஏரியா ஃபுல்லாக பத்திரிக்கை வைக்கிறதுக்கு இப்போ நாங்கள் வந்து கொள்ளுக்காரங்குட்டையிலேருந்து இப்போ வந்து முத்தாண்டி குப்பம் தாங்க வந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுக்குளூர் ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இன்னும் மதியம் லஞ்சு வேறு சாப்பிடவே இல்லை. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி போல் ஆயிடுச்சு. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் முந்திரி தோப்பு தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முத்தாண்டி குப்பம் கிட்டத்தட்ட வந்தாச்சு. முத்தாண்டி குப்பம் கிட்ட ஹோட்டல் இருந்துச்சு, அங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்களும் பார்த்திங்கன்னா ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. இப்போ காட்டுக்கூடலூர் ரோட்லேயே பார்த்திங்கன்னா முத்தாண்டி குப்பம் வந்து இங்கேருந்து தான் நம்ம வந்து கோட்டேரி முத்தாண்டி குப்பம் இப்போ வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் இப்போ சாப்பிட்றதுக்கு வந்திருந்தோம். என்ன சாப்பாடு இருந்துச்சுன்னு கேட்டோம். அவங்க வந்து பிரியாணி பரோட்டா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஒரு சிக்கன் பிரியாணி மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஆக்சுவலி சாப்பாடு வந்து டேஸ்ட்டே இல்லைங்க. பசிக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு இங்கேருந்து இப்போ முத்தாண்டி குப்பத்துலேருந்து தெற்கிருப்பு வடக்கிருப்பு கிழக்கிருப்பு அந்த ஊரெல்லாம் தாண்டி நம்ம வந்து கோட்டேரிக்கு வந்து போக போகிறோம். ஆக்சுவலி அங்கெல்லாம் நம்மளுக்கு ரிலேஷன் யாரும் கிடையாது. பத்திரிக்கை பார்த்திங்கன்னா ஒரு 1000 பத்திரிக்கை கிட்டத்தட்ட நம்ம வந்து அடிச்சிருக்கோம். அதனால் எல்லா பத்திரிக்கையும் நம்ம இருக்கிற டைமுக்குள்ளே நம்ம வந்து வச்சே ஆகணும்.
என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா லீவு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு லீவு இருக்கும்போது நானும் என்னோடய ஹஸ்பண்டும் முக்கியமான சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெருமா, மாமா அந்த மாதிரி முக்கியமானவங்களுக்கெல்லாம் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு பத்திரிக்கை வச்சு நம்ம இன்வைட் பண்ணிடலான்ட்டு அவங்க லீவ் டேஸில் தாங்க இப்போ நான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு நான் பத்திரிக்கை வைக்க போயிட்டுருக்கேன். வீராட்டி குப்பம் தாண்டினதுக்கப்புறம் கோட்டேரி வந்துருச்சு. ஆக்சுவலி பத்திரிக்கை வைக்கும்போது என்னால் வீடியோஸ்லாம் எடுக்க முடியாதுங்க. ஒரு ரிலேட்டிவ்க்கு வீட்டுக்கு போகிறோன்னா நம்ம வந்து டீசெண்டாக பத்திரிக்கையை தான் வச்சுட்டு வர முடியும். அந்த டைமில் கேமரா எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டுலாம் நிற்க முடியாதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா போகிற ஊர் மட்டும் நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். அக்கா வீட்லேயும் பத்திரிக்கை வச்சுட்டேங்க. என்னுடைய சொந்த அக்கா கோட்டேரியில் தான் மேரேஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அக்கா வீட்டுக்கும் அதுக்கு பக்கத்தில் அத்தை வீடு சில பத்திரிக்கைஸ்லாம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டு அங்கேருந்து சின்னோடவாடி என்னுடைய அம்மா பிறந்த ஊருக்கு வந்திருக்கேங்க. என்னோடய தாய் மாமா 2 பேர் இந்த ஊரில் இருக்காங்க. என்னோடய மாமா 2 பேருக்கும் வச்சுட்டு அங்கேயும் பங்காளி உறம்பரெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து கொல்லை வழியாகவே பார்த்திங்கன்னா பட்டி எங்கள் அம்மாவுடைய சிஸ்டர் வந்து எங்கள் பெருமா ஊருக்கு வந்து அங்கேயும் பார்த்திங்கன்னா பத்திரிக்கை வச்சுட்டு அங்கேருந்து இப்போ நாங்கள் விருதாச்சலம் போயிட்டுருக்கோங்க. எருமனூர் தொட்டிக்குப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே பண்ருட்டியில் எடுத்த வண்டி அப்படியே கூடலூர் காட்டு வழியாக பார்த்திங்கன்னா சின்னோடவாடியிலேருந்து பட்டியிலேருந்து எருமனூர் தொட்டிக்குப்போம். அங்கேருந்து இப்போ நம்ம விருதாச்சலம் கடை வீதி பாலக்கரை வழியாக இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. நம்மளுடைய ரிலேட்டிவ் எல்லோரும் பார்த்திங்கன்னா கிராமத்தில் தாங்க மோஸ்ட்லி நிறைய பேர் இருக்காங்க. அங்கேருந்து இப்போ பத்திரிக்கைலாம் வச்சுட்டு பொன்னேரி கிட்டத்தட்ட வந்தாச்சு. விருதாச்சலம் டு சிதம்பரம் ரோடு. இங்கே டீ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலான்ட்டு இப்போ இங்கேயும் பார்த்திங்கன்னா டீலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு நைட்டு 8 மணி போல் தாங்க வந்தேன். காலையிலேருந்து ஒரே ட்ராவல் தான். பத்திரிக்கை வச்சுட்டு மிஞ்சி போனால் ஒரு 20-30 பத்திரிக்கை கூட வச்சுருக்க மாட்டோம். ஏன்னா வீடு தேடி வைக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் பத்திரிக்கை தாங்க கொடுக்க முடிஞ்சுது. லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற எங்களுடைய ரிலேஷன் எல்லாருக்கும் ஒரு பகுதி வந்து நாங்கள் பத்திரிக்கை வச்சுட்டு கருநாள் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களாம் எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க பார்த்துடலான்ட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். அம்மா வீட்டு ஸ்ட்ரீட்லேயே பார்த்திங்கன்னா விளையாட்டு போட்டிலாம் காலையிலேருந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதில் நம்ம பிள்ளைங்க பரிசுலாம் வாங்கியிருக்காங்க. தன்ஷி பார்த்திங்கன்னா சொம்பு, தலம்பாறு, அதுக்கப்புறம் தர்ஷன் தட்டு, பால் காய்ச்சல் குண்டாம். ஸோ நம்ம பிள்ளைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸு. ஸோ அந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேஷனில் கருநாள் அன்னைக்கு விளையாண்டு வேறு லெவலில் பார்த்திங்கன்னா ஜெயிச்சு ஒரு ப்ரைஸாக வாங்கிட்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ வேறு லெவலில் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி பொருளெலாம் வாங்கிட்டு வந்து நம்ம கையில் கொடுக்கும்போது இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் கலந்துக்கலாங்க. அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி விளையாட வைப்பாங்க. நானே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கலந்துக்கிட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கி ஒரு சின்ன வாளி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ தாங்க ரீசெண்டாக ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி பத்திரிக்கை வைக்க போனதுனால காலையிலேருந்து இந்த பக்கம் வரல. அம்மா வீட்டிலேருந்து ஒரு 4 வீடு தள்ளி அப்படியே ரோட்லேயே தாங்க மெயின்லேயே எல்லா செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தன்ஷிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைஸ் வாங்கியிருந்தா. ஓட்டப்பந்தயம்னு சொல்லியிருந்தா, பலூன் உடைக்கிற போட்டி, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பூனில் வந்து லெமன் எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரி நிறைய பரிஸ்லாம் வந்து வின் பண்ணி வாங்கியிருந்தா. எங்கள் சித்தி பார்த்திங்கன்னா என்னென்ன பரிசுமா வாங்கியிருந்தா காட்டுமான்னு சொல்லி சித்திக்கிட்டேயும் பரிசுலாம் காமிச்சிட்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப வெயிட்டாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்க பரிசுலாம் வாங்கியிருக்காங்க. ரித்திஷ் அதுக்கப்புறம் ஸ்வேதா அவங்களும் பார்த்திங்கன்னா வின் பண்ணி நிறைய பரிசுலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி நம்ம பிள்ளைங்கள பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்ட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தா என்னடா நம்ம பசங்க இவ்வளோ ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காங்களேன்ட்டு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பரிஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கயிறு இருக்கிற போட்டி வச்சுருந்தாங்க லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும். அது வந்து இப்போது நடக்க போகுதுங்க. சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு பரிசெல்லாம் வச்சுட்டு வந்துடலான்ட்டு இப்போ வீட்டுக்கும் வந்திருந்தேங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள், லைவாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் ஊரில் காணும் பொங்கல், அதாவது கருநாள் அன்னைக்கு எங்கள் தெருவில் வைக்கிற ஒரு விளையாட்டு போட்டி. இதில் வந்து பிள்ளைங்க ஜெயிச்ச பரிசு வித்து நானும் உரியடிச்சேன். பட் நான் தோத்துட்டேன். எனக்கு ஆறுதல் பரிசு கொடுத்தாங்க. இப்போ இவங்க என்னென்ன பரிசு வாங்கினாங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. நீ சொல்லுப்பா. ரித்திஷ் ரன்னிங் ரேஸ்ல எத்தனாவது பிரைஸ்? எங்கண்ணா வாங்கிற காட்டு. கப்பா. சூப்பர், வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் என்ன போட்டியில கலந்துக்கிட்ட? அதுல எத்தனாவது பிரைஸ்? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வாங்கியிருக்க? சரி, வெரி குட். ரித்திக்கு நீ இதுல கலந்துக்கிட்ட? ஓட்டப்பந்தயத்துல என்ன ஓட்டப்பந்தயத்துல என்ன பிரைஸ் வாங்கியிருக்க? எத்தனாவது வந்த?
ஃபர்ஸ்ட் வந்தா என்ன ப்ரைஸ்? பெரிய பாத்திரம் வாங்கியிருக்கோம். இல்லாம அப்புறமா தண்ணி ஊத்தாது, தண்ணி வாட்டர் நிரப்புறதா? வெரி குட். நெக்ஸ்ட் எல்லாம் வாங்கிருக்கணும். நெக்ஸ்ட் என்ன வாங்கிருக்க? என்னென்ன போட்டி? சரி, நிறைய போட்டி, நான் இல்லை அதனால தெரியல. தன்ஷி தர்ஷன் என்ன போட்டி? தர்ஷன் 3 gift வாங்கியிருக்கேன், ஒரு பெண்ணோட 4 gift. இவங்க வந்து தன்ஷி ஒரு சொம்பு, ஒரு தலம்பாரு, ஜாமெட்ரி பாக்ஸ். வெரி குட் வெரி குட். கருநாளுக்கு வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. பை. சரி, ஓகே. A few minutes later.
போகலாமா தர்ஷ்? வீட்டுக்கு போகலாமா? போமா? வீடியோஸ்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. கிராமத்தில் இப்படி தாங்க கருநாள் வந்து செலிப்ரேஷன்லாம் நடந்துகிட்ருக்கோம். வேறு லெவலில் இருக்கும். நம்ம பிள்ளைங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். தனுஷம் 3 போட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கி 2 தட்டு பால் காய்ச்சற குண்டாலாம் வாங்கிட்டு வந்திருந்தான். தனுஷி ஜாமெண்ட்ரி பாக்ஸு சொம்பு வாங்கிட்டு வந்திருந்தான். தர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா அந்த டைம் நிறைய ப்ரைஸு நிறைய போட்டியில் வின் பண்ணி வாங்கியிருந்தாங்க. தனுஷியோட கருநாள் அவுட்ஃபிட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. மறக்காமல் என்னோடய வீட்டுடைய ஹவுஸ் வார்மிங்க்கு வந்துடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.